ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்ட் 7 அதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கிட்ட சாப்பாடு சமைச்சு கேட்குறான். ஹீரோயினும் கிச்சனில் போய் சமைச்சு ஹீரோவுக்கு இப்போ பரிமாறுறதுக்காக அவனோட ரூமுக்கும் போகிறான். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுல லைக் பண்ணி, நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த ஹை பாயிண்ட்ஸோட பார்த்து கொடுங்கப்பா. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹீரோயின் உள்ள வந்ததுமே ஹீரோவை பார்த்தது ஷாக் ஆகி நிக்கிறா. ஏன்னா அங்க ஹீரோ சட்டையை திறந்து போட்டுட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் ஹீரோயின் ஷாக் ஆகி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறான், ஆனா சரியா ட்ரெஸ் போடக்கூட தெரியலன்னு நினைச்சு அப்படியே அவனை பார்த்து அங்கேயே நிக்கிறா. ஹீரோவும் அவளை முன்னாடி வான்னு கூப்பிடுறான். இப்ப இவளுமே மைண்டை டைவர்ட் பண்ணி இவன் உடம்ப பார்த்து சொல்லு வடிக்காத, ஃபுட்டை இவன் சாப்பிட்டானா கண்டிப்பா அவனுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு அவளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ ஹீரோயினும் ஃபுட் அவன் முன்னாடி வச்சு ஒவ்வொரு ஃபுட்டோட பேரையும் அது எப்படி இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இவன் ஃப்ரெஞ்சு டிஷ்ஷை சமைச்சதா சொல்கிறா. இது இவனுக்கு புதுசாக இருக்குது. அதனால என்ன ஃப்ரெஞ்சு ஃபுட்டா, எப்படி சாப்பிடணும்னு கேட்குறான். இதனால அவனுக்கு அதை எப்படி சாப்பிடணும்னு காட்டி கொடுக்குறா. ராவான முட்டையோட மஞ்சள் கருவா ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் எடுத்து வைக்க ஹீரோவோட பனிப்பெண் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குது. இதனால ஹீரோ கிட்ட ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே அதை சாப்பிட்றான்ப்பா. ஹீரோவுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குது. ஹீரோ அப்போவே ஃப்ரெஷ்ஷாக மான வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். தென் இப்போ ஹீரோயினும் பட்டாணி போட்ட பால் கஞ்சின்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்க ஹீரோவும் இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறான். ஹீரோயினும் ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி அப்படியே அதோட எசன்ஸ் எதுவும் மாறாமல் அரைச்சி பாலோட கலந்து செஞ்ச கஞ்சின்னு பச்சை கலரில் இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பார்க்க கொடுக்க அந்த லேடியும் சாப்பிட்டு சூப்பர்னு ரொம்ப சந்தோஷமாக ஹீரோ கிட்ட சாப்பிட சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை ஒரு வாய் எடுத்து வைக்க அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தோட்டத்துக்கு போய் அதை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறான். அது அப்படியே அவன் வாயில் கரைஞ்சும் போகுதுன்னு சொல்கிறான். அடுத்ததான் மெயின் டிஷ் என்னன்னு கேட்க ஹீரோயினும் காட்டுறா. அதில் மானோட நாக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குது. இவனும் இதை பச்சையாவை சாப்பிடணும்னு கேட்க அவளுமே அவள் கொண்டு வந்த பார்பிக்யூ அடுப்பை காட்டி இதில் சுட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லி அவளும் அந்த மீட்டை சுட்டு அதை சாஸில் முக்கி டேஸ்ட் பார்க்கறதுக்காக லேடி கிட்ட கொடுக்க உடனே ஹீரோவும் இப்போ நீ சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயினும் சாப்பிட்டு சூப்பர் டேஸ்ட்னு சொல்கிறா. இப்படி இவ டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றத பார்க்க ஹீரோவுக்கு அவனோட அம்மா ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது அவனோட அம்மா ஃபர்ஸ்ட் ஃபுட்டை டேஸ்ட் பார்த்து சூப்பர்னு சொல்லி அதை ஹீரோவுக்கு ஊட்டி விடுவாங்க. கம்மிங் பேக் டு த ப்ரெசன்ட், ஹீரோவுக்கு அந்த ஞாபகத்தினால ஹீரோயின் கிட்ட இப்போ அவனுக்குமே ஊட்டி கொடுக்க சொல்லுறான். அவளுமே நானா ஊட்டி விடணுமான்னு கேட்க ஏன் செய்ய மாட்டியான்னு கேட்குறான். அதனால ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஒரு பீஸை எடுத்து சாஸில் முக்கி ஹீரோவுக்கு ஊட்டி கொடுக்குறா. அதை ஹீரோவும் சாப்பிட அவன் சின்ன வயசில் சாப்பிட்றத ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதனால வாயில எச்சி ஆகுது. அதை துடைக்க வேலைக்காரையும் கர்ச்சீஃப் கொடுக்க ஹீரோவும் அதை தொடச்சிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். இப்போ ஹீரோயின் இதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனாலும் சொல்கிறேன், நான் அந்த யோனிகுன் ராஜாவோட ஃபேவரட் டிஷ்ஷை பற்றி படிச்சிருக்கிறேன். அதை செஞ்சு தான் நான் காம்படிஷன்லேயும் வின் பண்ணினேன். ஆனால் இப்போ அதை நான் உங்களுக்கு நேர்லேயே செஞ்சு தரேன், கனவுல கூட நினச்சி பார்த்ததுலேன்னு எக்ஸைட்மெண்ட்டாக சொல்ல ஹீரோவும் யோனிகுனா அது யார், ஆல்ரெடி நீ அவனை பற்றி அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு இவனை பற்றி தான் ஹீரோயின் சொல்கிறான்னு தெரியாமல் இவகிட்ட கேட்க இப்போ ஹீரோயினுமே அது எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற. உடனே ஹீரோவும் சரி நான் கொஸ்டினை மாற்றி உங்ககிட்ட கேட்குறேன், ஏன் இந்த ஃபுட்டை எனக்கு சமைச்சு தந்தேன்னு கேட்க அது நீங்கள் ராஜாங்கிறதுனால வேற கண்ட்ரி ஃபுட்டையுமே ட்ரை பண்ணணும், அதனால ஃப்ரெஞ்சு ஃபுட்டை உங்களுக்கு சமைச்சு தந்தேன்னு சமாளிக்கிறா. அதே டைம் அங்கே ஹீரோவை மீட் பண்ண மிஞ்சுவும் வரா. ஆனால் ராயல் சீஃப் வந்து அவளை உள்ளே போக விடலை. ராஜா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதா சொல்லி மிஞ்சுவை தடுக்கிறாரு. இதில் கோபமான மிஞ்சுவும் என்ன தைரியம் இருந்தால் என்ன தடுப்ப, வழியை விடுன்னு சொல்லி அவரை தள்ளி விட்டு உள்ள போகிறதுக்காக கதவை திறக்க அது பாதியிலேயே அங்க உள்ள ஹீரோயினை பக்கத்துல இருத்தி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கடுப்பாகிறா. அப்போ ஹீரோயினும் முஞ்சுவை பாக்குறா. இப்ப முஞ்சுவும் கடுப்புல இருக்க ராயல் சீஃபும் சாரி கேட்டுக்கிட்டே கதவை மூடுறாரு. இதனால முஞ்சுவும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தடுப்ப, வழியை விடுன்னு கேட்டுட்டு அவரை தள்ள. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு ஹீரோ உள்ள இருந்துட்டு அங்க என்ன சத்தம், யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னு கேட்க உடனே முஞ்சுவும் ராஜா நான் தான் உங்களுக்குன்னு ஒரு பெயிண்டிங் காட்டி தரலான்னு கொண்டு வந்திருக்கிறேன், ஆனா இப்ப நீங்க பிஸியா இருக்கிறீங்க, அதனால நான் போகட்டுமான்னு கேட்கிறா. உடனே ஹீரோ சரி கிளம்பு, பிறகு அதை பார்க்கலான்னு சொல்றான். இதை கேட்டு ரொம்ப கோவமா முஞ்சுவும் அவளோட ரூமுக்கு போகிறா. இங்க ஹீரோயினும் முஞ்சு இவ ஹீரோ கூட இருந்ததை பார்த்ததுனால இனிமே இவளுக்கு டேஞ்சர்னு நினைச்சு சரி ராஜா இப்ப நேரம் எல்லாம் சரியில்லை, நான் வேணா கிளம்புறேன்னு சொல்லி எழும்ப உடனே ஹீரோனோட கையை பிடிச்சு அவன் பக்கத்துல இழுக்கிறான். இப்ப ஹீரோவும் ஹீரோனோட பேச பக்கத்துல ரொமான்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அடுத்து அவகிட்ட நீ நார்மலான பொண்ணே இல்லைன்னு
சொல்லி பக்கத்துல வர ஹீரோயினும் இதை எதுக்கு இவ்வளோ க்ளோஸா வந்து சொல்லணும்னு நினைக்கிறா. ஹீரோவும் அவ ஃபேஸ் கிட்ட வந்து நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல எதுக்காக என்ன செலக்ட் பண்ணதை சொல்றான் ஏன் அப்படின்னு முழிக்கிறா. இப்ப ஹீரோவும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தென் யூஜின் ஹீரோ சாப்பிட்டு முடிஞ்சதுமே அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டு இருக்கிறா. அப்போ யூஜினும் ஹீரோ அவளை எதுக்காக சூஸ் பண்ணதா சொன்னான்னு யோசிச்சு பார்க்குறா. அவளும் ஒருவேளை இவன் என்ன மேரேஜ் பண்ணி கான்குவேன் ஆக்க போகிறானோ, அப்படி நடந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே மாறிடுமேனு நினச்சி ஷாக் ஆகுறா. அதே டைம் அங்கே யூஜனை மீட் பண்ணி பேசுறதுக்காக சங்ஜேவும் வர்றான். இப்போ அவனுமே யூஜனை தனியாக கூப்பிட்டு அவகிட்ட பேசுகிறான். ஹீரோவுக்கு நீ எப்போ மீல்ஸ் கொண்டு போனாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு அது என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு கேட்குறான். இவளுமே அவளை ஃப்ரீயாக ஸ்பை வேலை பார்க்க வைக்கிறான்னு நினச்சி மன்னிச்சிருங்க, ஒருவேளை இது ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு தான் ஆபத்து, அதனால் ஸ்பையாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறா. அவகிட்ட நீ ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அங்கே முஞ்சு வந்தாங்களான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்லுறா. நம்ம ராஜா ஃபர்ஸ்ட் டைம் முஞ்சுவை பார்க்க அனுமதிக்காம போக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் நீன்னு தான் முஞ்சு நினைச்சிருப்பாங்க. அதனால இனிமே அவங்களால உனக்கு ஆபத்து வரும், அவங்க உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால உனக்கு யாரோட ஹெல்ப் இங்கே இல்லைன்னா உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு வார்ன் பண்ண. ஹீரோயினுக்கும் இவன் சொல்றது உண்மைன்னு புரியுது. ஏன்னா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் இங்க அரண்மனையில முஞ்சுவை மீட் பண்ணும்போது அவ ஹீரோயினை பார்த்து முறைச்சிருப்பா. இதை ஹீரோயினை நினச்சி பார்க்க சஞ்சுவும் கவலைப்படாத, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நானும் உனக்கு சீக்ரெட்டாக ஹெல்ப் பண்ணி உன்னையும் அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுவேன்னு சொல்ல ஹீரோயினும் சும்மா எல்லாம் இவனுக்கு உதவ முடியாதுன்னு நினச்சி இப்போ அவங்ககிட்ட இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறா. அவனும் என்னன்னு கேட்க ஹீரோயினும் ஹீரோ மலையிலேருந்து தூக்கி போட்டு இவளோட ஹேண்ட்பேக் இவளுக்கு வேணும்னும் அது கிடைச்சா இவ ஹெல்ப் பண்ண ஓகே சொல்கிறதா சொல்ல இவனும் அவளுக்கு கண்டிப்பாக அவளோட பேகை தேடி எடுத்து கொடுக்கறதா சொல்கிறான். இங்கே அரண்மனையில் முஞ்சுவும் ஹீரோ இவளை பார்க்காம விரட்டி விட்டதை நினச்சி கோபமாக இருக்கிறா. இதை பார்த்து அவளோட வேலைக்காரையுமே குக்மேயும் கிட்ட சொல்லி ஹீரோயினை கிச்சனை விட்டு விரட்டுறதுக்காக ஏதாவது செய்ய சொல்லட்டுமான்னு கேட்குறா. இவளும் இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறா. ஹீரோயின் இந்த அரண்மனையை விட்டே போகணும், அந்த அளவுக்கு அவளுக்கு டார்ச்சர் கொடுக்க சொல்லுறா. இங்கே கிச்சனில் குக்மேயும் முஞ்சு சொன்னதுக்காக ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டை டேஸ்ட் பார்த்து அதில் ஏதாவது குத்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்க பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் பிடிச்சிருக்குது. அவனும் இப்படி ஒரு டேஸ்டான ஃபுட்டை வாழ்நாளெலாம் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லி இப்போ ஹீரோயினை நினச்சி நாம் 2 பேருமே ஒரே கிச்சனில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவளை விரட்ட முடிவு பண்ணுறான். இங்கே கிச்சனில் ஹீரோயினும் பில்குமியும் சமைக்க அப்போ ஹீரோயின் ஒரு அரிப்பணியை திறக்கிறா. அதுக்குள்ளே இருந்து பாம்பு வருது. இதை பார்த்து ஹீரோயினும் பயந்து கத்த உடனே பில்குமியும் தைரியம் வந்து அந்த பாம்பை கையில் பிடிக்கிறா. அடுத்ததாக இன்க்ரீடியன்ஸ் எடுக்கிறதுக்காக போக அங்கே நிறைய காக்ரோச் வருது. இதை பார்த்து ஹீரோயினும் பயப்பட பில்குமி அதெல்லாம் கொண்டுட்டு இருக்கிறா. இப்படி எல்லாமே அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த குங்மியும் தான். அவனோட அசிஸ்டன்ட் கூட இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை ஹீரோயினுமே பார்க்குறா. ஹீரோயினை விரட்டுறதுக்காக தான் முஞ்சுவோட ஆர்டர் கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். கடைசியில் ஹீரோயினும் பில்குமியும் ஜெயிலில் வந்து அவங்களே கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. இதனால ஹீரோயினுமே இப்படி நம்ம ஜெயிலில் இருக்கிறதே நல்லது தான், இதுதான் நம்மளோட வீடு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல ராஜாவும் நம்மளை இப்படியே நாள் ஃபுல்லாக அந்த ஜெயிலில் இருக்க வச்சாருன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு பில்குமியும் சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினுமே நாளை ஆகும்போது எல்லாமே சரியாகும், இதுவும் கடந்து போகும்னு அட்வைஸ் பண்ணுறா. நாளைக்குன்னு ஒரு நாள் வரவே கூடாதுன்னு பில்குமியும் அழுறா. இதனால் ஹீரோயினுமே இப்படி கிச்சனில் இருக்கிற குக் இவங்கள புள்ளி பண்ணுறதை பற்றி ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கேட்குறா. ஐயோ அப்படின்னா உடனே ராஜா அவங்கள கொலை பண்ண தான் ஆர்டர் போடுவாருன்னு சொல்ல இப்போ ராஜாவும் அந்த குக்குக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறத ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. இவங்களுக்கும் பாவமாக இருக்குது, அதனால் அதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் அரசவைக்கு போக ரெடி ஆகிறான். அப்போ அங்கே சங்ஜீவும் வர்றான். அவனுமே கையில் லெட்டர்ஸோட வர்றதை பார்த்து என்ன இதுன்னு ஹீரோ கேட்குறான். இது எல்லாமே மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணின ரெசிக்னேஷன் லெட்டர்னு சொல்ல ஏன் எதுக்கு ரிசைன் பண்ணாங்கன்னு கேட்குறான். ஹீரோ சோலார் எக்லிப்ஸ் டைமில் ரிச்சுவல்ஸில் கலந்துக்காமல் வேட்டைக்கு போனதுக்காகவும் ஹீரோ கவர்னரோட அப்பாவை ஜெயிலில் போட்டதுக்காகவும் எல்லா மினிஸ்டர்ஸுமே இப்படி செஞ்சதாக சொல்லுறான். தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும், அதுதான் என்னோட வேலை. கவர்னர் அப்பாவுக்கும் தண்டனை கொடுத்தேன், அதுக்காக இவங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு கேட்க அது மட்டும் இல்லை அரசே, கூடவே தப்பு செஞ்ச யூஜின் பொண்ணுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லி நிறைய பெட்டிஷன் வந்திருக்கிறதா சொல்ல யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் வேண்டான்னு முடிவு பண்றது ராஜாவான நான் தான் சொல்லிக்கிட்டு கோவமா ஹீரோயினை அரசவைக்கு கொண்டு வர சொல்றான். இங்க அரசவையில ஹீரோ முன்னாடி எல்லா மினிஸ்டர்ஸுமே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுமே ராஜாவே உங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக நீங்க கவர்னர் ஃபேமிலிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, இதே தப்ப தானே அந்த கினிகோ பொண்ணு செஞ்சா,
அவளும் உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கிறா. ஆனா நீங்க ராயல் கிச்சன்ல அவளை சமைக்க அலோவ் பண்ணிருக்கீங்க. ஸோ அவளுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோக்கும் கோபம் வருது. மற்ற மினிஸ்டர்ஸும் ஹீரோக்கு எதிராக பேச சஞ்சீவும் அவனோட அப்பா மந்திரி சூயமும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ராஜா அந்த கினிகோனால தான் கவர்னர் அப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு எதுக்கு சொல்றீங்க? நீங்க பண்றதே ராஜாவை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல ஹீரோக்கும் கோபம் வருது. மினிஸ்டர்ஸும் கவர்னர் அப்பாவை விட்டுட்டு ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்ல ஹீரோவும் கோபமா என்னை இன்சல்ட் பண்ணனு அவனை விடுதலை செய்யணுமான்னு கேட்க இங்க அதே டைம் நம்ம ஹீரோயினை கொண்டு வர்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடா நம்ம பார்த்திருப்போம். இங்க முஞ்சு கிட்ட அந்த வேலைக்காரையுமே ஹீரோயினால தான் கவர்னர் ஃபேமிலிக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கிடைச்சதா ரூமரா பரப்பி விட்டதை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதனால ஹீரோயினுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவ சாக போறான்னு சொல்ல இதை கேட்டு முஞ்சுவும் சந்தோஷப்படுறா. இங்க ஹீரோவும் இவன் நேத்து எனக்கு சமைச்சு தந்த சாப்பாடுல என்னோட டேஸ்ட் சென்ஸே மாறி போயிடுச்சுன்னு சொல்லி வாழை எடுத்து ஹீரோயினை பார்த்து ஓங்க கடைசியில் அவளோட கயரை கட் பண்ணி விட்டுட்டு இனிமே இவ தான் என்னோட ராயல் குக்குன்னு சொல்றான். இதை கேட்டு மற்ற மந்திரி எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஹீரோவும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி இனிமே எனக்கு டிஃபரெண்டான ஃபுட்டு டெய்லி நீ தான் சமைச்சு தரணும், ஏன் விருப்பம் இல்லாம வேற ஏதாவது சமைச்சேன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்றேன். இதை கேட்டு மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப அரச வேலை முடிஞ்சதும் சில மினிஸ்டர்ஸும் ராஜா ஹீரோயினையும் ஒரு பொண்ணுங்கிறதுனால அவ அழகுல மயங்கி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் குயின் பாட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. இங்க முஞ்சு கிட்ட வேலைக்காரையும் அவளோட பிளான் சொதப்பினதுக்காக சாரி கேட்கிறா. ஹீரோயினை கொல்லாம ராயல் குக் ஆக்குனதை தெரிஞ்சு முஞ்சுவும் இப்ப கோவப்படுறா. இது ராஜாவோட ஆர்டருங்கிறதுனால இனிமே என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா குயின் பாட்டி கிட்ட ஹீரோயினை விரட்ட ஹெல்ப் கேட்க முடிவு பண்றா. அடுத்ததான் இங்க முஞ்சுவும் நேரா குயின் பாட்டியை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. இவ ரொம்ப நாள் கழிஞ்சு இவங்களை பார்க்க வந்திருக்கிறதாக அவங்களுமே சொல்ல இவளும் சாரின்னு சொல்றா. இப்ப குயின் பாட்டியும் இவகிட்ட என்ன விஷயம், இங்க எதுக்கு வந்திருக்கிறேன்னு விசாரிக்கிறாங்க. முஞ்சுவும் இந்த குனிகோ பொண்ணை பத்தி பேசுறதுக்காக தான் வந்ததா சொல்றா. இவளும் அந்த குனிகோ பொண்ணு அவளோட சமையல்ல ராஜாவை மயக்கி வச்சிருக்கிறா. அதனாலதான் ராஜா அவளை ராயல் குக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாரு. அந்த பொண்ணு சோலார் எக்லிப்ஸ் டைம்ல தான் இங்க வந்திருக்கிறா. அதுக்கு முன்னாடி அவன் எங்க இருந்தா எந்த ஊருன்னு எதுவுமே தெரியாது. அவளை மீட் பண்ண அந்த டைம்ல தான் ராஜாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவளோட ராசி தான் அப்படின்னு நடந்த எல்லாமே சொல்ல இதை கேட்டு குயின் பாட்டியுமே ஹீரோக்கு அடிபட்டதை பத்தி ஏன் முன்னாடி சொல்லலன்னு கேக்குறாங்க. ராஜா தான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவருமே அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து சமைக்கவும் சொல்லி இருக்கிறாரு. ஸோ இதுல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நீங்க எப்படியாவது அவளை விரட்டி அடிங்க, ராஜாவுக்கு அவளால சேஃப் கிடையாதுன்னு சொல்ல குயின் பாட்டியும் எனக்கு நிலைமை புரியுது, ஆனா ராயல் கிச்சன் ராஜாவோடது, அதுல நான் என்ன செய்ய முடியும்னு சொல்ல இவளுமே எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீங்க எல்லா குக்குக்குமே சமையல் காம்படிஷன் நடத்துங்க, அப்போ அதில் அவளும் கலந்துப்பான்னு சொல்ல மற்ற லேடிஸும் இது நல்ல ஐடியா, அவள் பாஸ் ஆனால் இங்கேயே இருக்கட்டும், ஃபெயில் ஆனால் அவளை விரட்டி எடுக்கலான்னு சொல்ல குயின் பாட்டியும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் சீஃப் குக் ஆனதுனால அவளுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே பில்குமி ஹீரோயின் வந்து அதை எல்லாமே சுற்றி பார்க்குறாங்க. அந்த ரூமில் சுவர் இருக்குது, தர சூடாக இருக்குது, படுக்க பெட்டும் இருக்குது. இதை பார்த்து ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அங்கே ராயல் சீஃபும் வந்து ஹீரோயினுக்கு பில்குமிக்கும் சமையல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கொடுத்து அடுத்த நாள் கிச்சனுக்கு வரும்போது இதை போட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, அது பட்டு துணியில் செஞ்சுருக்குது. இதை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயினும் பில்குமியும் ராயல் கிச்சனுக்கு மாசா புது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. இங்கே பழைய குக் எல்லாமே ஹீரோயின் ராயல் குக்கான கடுப்பில் கிச்சனில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கத்தியை டேமேஜ் பண்ணி மழுங்க வச்சுக்கிட்டு இன்க்ரீடியன்ஸை ஒழிச்சு வைக்கிறாங்க, மாவில் உப்பு கலக்கிறாங்க. இப்படி ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே டைம் ராயல் சீஃபும் ஹீரோயினையும் பில்குமியும் உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ ஹீரோயினும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. என் பேர் யூஜின், இவ பில்குமி என்னோட அசிஸ்டன்ட்னு சொல்கிறா. அடுத்தது அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்கிறா. ஆனால் அங்கே இருக்கிற எந்த குக்குக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்கலை, அதனால் அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஏன் சும்மா இருக்கீங்க, போய் சமைங்க, டைமுக்கு சாப்பாடு சமைக்கலைன்னா ராஜா கோபப்படுவார்னு சொல்லி இவங்களும் நீ தானே ராயல் குக், நீ எங்களுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லித்தான்னு கேட்க நான் ஃபஸ்ட்டு டே இங்கே வந்துருக்கிறேன், அதனால எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் ரெண்டு பேரும் தானே இங்கே ஹெட், அதனால நீங்களே சமைங்கன்னு சொல்ல ராஜா ஒன்றை தானே ராயல் குக்கை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால நீ தான் சமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இன்னைக்கு சமைக்க முடியாதுன்னு பெர்மிஷன் வாங்கியிருக்கிறதா சொல்லி அவங்கள ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறா. இதை நம்பி இவங்களுமே பயந்து சமைக்க ரெடி ஆகுறாங்க. அவங்களுமே
கத்தி டேமேஜ் பண்ணதை இப்போ சரி பண்ணுறாங்க. மறைச்சு வச்ச இன்க்ரீடியன்ஸை வெளியில் எடுக்கிறாங்க. இந்த நேரம் இங்கே குயின் பாட்டியோட வேலைக்காரியம் வந்து குயின் பாட்டி ஹீரோயினை மீட் பண்ண கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஹீரோயினை கையோட கூட்டிட்டு போகிறாங்க. இங்கே குயின் பாட்டியும் ஹீரோயினை பார்த்து நீ தான் அந்த புதிய ராயல் குக்கா, கினிகோ பேய் தானே அப்படின்னு கேட்க இவளுமே அவங்கள வணங்கி நான் கினிகோ பேயெல்லாம் கிடையாது, நானும் ஒரு நார்மலான பொண்ணு, ரொம்ப தூரத்துல இருந்து இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்கிறா. அவங்களும் உனக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்கான்னு செக் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நீ ராஜாவை மயக்கி அவனுக்கு சமைச்சு கொடுத்து அவனை உன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற, அதனால கண்டிப்பாக உனக்கு பெரிய தண்டனை கிடைக்குன்னு சொல்ல ஹீரோயினும் இப்போ என்ன பண்ணணும், இவங்களையும் நான் சமாளிக்கணுமா பயந்து முழிச்சுக்கிட்டே தெரியாம குயின் பாட்டியை பாட்டின்னு கூப்பிட உடனே எல்லாருமே இவளை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ இவளும் இல்லை குயின் இப்போ என்ன செய்யணும்னு கேட்குறா. குயின் பாட்டியும் ஹீரோயினுக்கு அங்கே இருக்கிற பழைய குக்குக்கும் குக்கிங் காம்படிஷன் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த காம்படிஷனில் நீ தோத்தேனா உனக்கு கை இருக்காது, அதை வெட்டிடுவோன்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோயினும் கை போகுமா, ஐயோ இதெல்லாம் எனக்கு தேவைதானா அப்படின்னு பயப்படுறா. அப்போ ஹீரோயின் அங்கே முஞ்சு இருக்கிறத பார்க்குறா. இப்போ ஹீரோயினுக்கு இதுக்கெல்லாம் காரணம் முஞ்சுன்னு தெரிய வருது. அதனால ஹீரோயினும் என்ன பண்ண இப்படி வந்து மாட்டிட்டேன்னு முழிக்கிறா. இங்கே ஹீரோவுக்கும் ஒரு சீக்ரெட் லெட்டர் வந்திருக்குதுன்னு சொல்லி அதை தளபதி கொடுக்குறான். அந்த லெட்டரில் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு புக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் அதை நைட்டு 12 மணிக்கு மீட் பண்ணும்போது ராஜாவுக்கு கொடுக்கலான்னு எழுதி இருக்குது. ஹீரோ அவனோட அம்மா எப்படி எதுக்கு செத்தாங்கன்னு காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி சீக்கிரட்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே டைம் அங்க சஞ்சுவும் வர உடனே ஹீரோ லெட்டரை மறைச்சு வைக்கிறான். இப்ப சஞ்சுவும் குயின் பாட்டி ஹீரோயினுக்கு காம்படிஷன் வைக்க போகிறாங்கன்னு சொல்றான். இதுல ஹீரோயின் தோத்து போனா அவளோட கையை வெட்டுறது தான் பனிஷ்மெண்ட், இதுக்கு காரணம் முஞ்சுன்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகுறான். இப்ப கிரவுண்ட்ல காம்படிஷன் நடக்கிறதுக்காக எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம் அங்க ஹீரோவும் வர ஹீரோவை ஹீரோயின் பார்த்ததுமே ஆச்சரியப்படுறா. குயின் பாட்டியும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே, ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற, உன்னை யாரு கூட்டிட்டு வந்த, அந்த குனிகோ பொண்ணுக்காக நீ இங்க வந்திருக்கிற, அவளுக்கு ஸ்கில் டெஸ்ட் பண்றதுக்காக காம்படிஷன் நடத்த போறேன், நீயும் வந்து பாக்குறியான்னு கேட்க கடுப்பான ஹீரோவும் அவளை நான் ராயல் குக்கா அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா இதுல நீங்க தலையிடக்கூடாது தானேன்னு சொல்ல குயின் பாட்டியும் இவளை நீ ராயல் குக்கா அப்பாயின்ட் பண்ணது மினிஸ்டர்ஸுக்கு பிடிக்கல, அதனால அவ ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணா அவங்களோட வாய் எல்லாமே மூடுன்னு சொல்ல ஹீரோவும் யூஜின் தோத்து போனா அவ கையை வெட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, சப்போஸ் மத்த குக்கு தோத்து போனா அவங்களுக்கும் இதே பனிஷ்மெண்ட் தான், அவங்களோட கையும் வெட்டுவீங்களான்னு கேட்க அந்த குக் எல்லாமே ஆல்ரெடி செக் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிற குக்குன்னு சொல்ல இதெல்லாம் நியாயம் கிடையாது, ரூல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கணும், நீங்க உங்க ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ஏன் யூஜினுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா குக்கிட்டையுமே இந்த காம்படிஷன்ல யாரு தோத்தாலும் அவங்களோட கையை வெட்டுவேன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் கிட்ட கையை வெட்டுற மிஷினை எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறான். இப்போ அவங்களுமே கையை வெட்டுற மிஷின் எடுத்துட்டு வர்றாங்க. இதை பார்த்து இந்த குக் எல்லாமே பயப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ சொன்ன மாதிரி செஞ்சு முடிப்பான். இப்போ இந்த போட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் நான் வாழ்றதுக்கு என்ன வேணாலும் செய்வேன், கண்டிப்பாக நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு மனசில் அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதே மாதிரி இவளை பார்த்து ஹீரோவுமே யூஜின் நீ ஃப்யூச்சரில் இருந்து வந்தது உண்மைன்னா நீ உன்னோட ஸ்கில் என்னன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணி காட்டு, இங்கே இருக்கிறவங்க யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணி பார்க்காத புதிய டிஷ்ஷை நீ சமைக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மனசில் நினைக்கிறான். இதோட எபிசோடு 3 இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.